ஹலோ ஹலோ. சார், சுரேஷ் இருக்காங்களா? யாரு? ஆ ஹலோ, யாரு யாரு வேணும்? சுரேஷ் தானே பேசுறது? இல்ல ராங் நம்பர். சுரேஷ் யாராச்சும் தெரியுமா? இல்ல எஸ்பிஐ கிரெடிட் கார்டுல ஒரு பேமெண்ட் ஒரு 50,000 யூஸ் பண்ணிருக்காரு. கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆல்டர்னேட் நம்பர் இந்த நம்பரை அப்டேட் பண்ணிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா மென்ஸ் 18th தமிழ்நாடுல ராங் நம்பர்னு சொல்றேன். இவ்வளவு வரைக்கும் ஒப்பிக்கிறீங்க. தெரியாது உங்களுக்கு யாருன்னு? இல்ல இந்த நம்பர் வந்து ஆல்டர்னேட் நம்பர் பத்தி தெரிஞ்ச நம்பர் தான் அப்டேட் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு தெரியல. இன்றைக்கி மத்தியானம் 12:30 மணிக்கு ஒரு கால் வந்துச்சு. சுரேஷுன்னு யாரோ ஒருத்தர் யார்கிட்டையோ எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காரு, செலவு பண்ணியிருக்காரு, இப்போ கட்டாமல் என்கிட்ட போயிட்டாங்க போல். போனதுக்குன்னு எதுவுமே அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு ஒரு கால் வந்தது. சுரேஷ் பேசுகிறீங்களான்னு கேட்குறாரு. இல்லைன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமும் ஆனால் நம்ம வந்து ஏதோ சுரேஷோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் வந்து சுரேஷுன்ற அந்த நபர் வந்து இந்த பேங்க் கிரெடிட் கார்டு வாங்குற ப்ராசஸில் வந்து ஆல்டர்னேட் நம்பர்னு சொல்லி என்னோடய நம்பர் கொடுத்துருக்காரு போல். மேபி இது வந்து சீட் பண்ணுறதுக்காக கூட மேபி இந்த மாதிரி நடந்துருக்கலாம். ஸோ மக்கள் யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு உங்களோட நம்பரை பயன்படுத்த சொல்லி எப்போவுமே அனுமதி கொடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து எங்கேயாவது கொண்டு போய் இழுத்து விட்டுரும். ஸோ எனக்கு வந்து இப்படி தான் இன்றைக்கி யாரோ வந்து சுரேஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து கிரெடிட் கார்டு ப்ராசஸில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கதா இந்த கால் வந்துருக்குது. நம்ம இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட ஃப்ரெண்டாக தான் இருப்போம் அப்படின்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ ஹிஸ்ட்ரியை சொல்கிறாப்புல. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஆகையினால நீங்கள் யாருமே வந்து இந்த நம்பர்லாம் உங்களோட நம்பரை, உங்களோட பர்சனல் நம்பர் எதையுமே இந்த ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன், பேங்க் விஷயத்துக்கு இன்னொரு நபர் வந்து பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டாம் என்பதே இதன் கருத்து. கடுப்பேற்றுகிறார் மயிலார்.